ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு காலையில் எழும்பினேன் பார்த்தீங்களா. அப்புறம் எழும்பினதுக்கு அப்புறம் என்னன்னா, என் ஃபேஸை வந்து கண்ணாடியில் நான் பார்த்தேன். முடியெல்லாம் ஒரே இதாக வளர்ந்து ஒரு மாதிரி எல்லாம் அக்லியாக இருக்கு. ஸோ எனக்கே என்ன பிடிக்கல. ஸோ என்ன பண்ணணும்னா, ஹேர் கட் பண்ணலாம்னு யோசித்தேன். அப்புறம் ஹேர் கட் பண்ணலாம்னு யோசிச்சது அப்புறம் நான் வந்து எங்கே போகலாம். நம்ம நார்மலாக வந்து எங்கேயாச்சும் ஒரு ஹேர் கட் பண்ணுற இடத்துல எல்லாம் நம்ம போயிடும். பட்டு எல்லாரும் சொல்கிறாங்க க்ளோ ஸ்டைலிஷ்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது வந்து நம்ம அந்த ப்ளூவாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அங்கே எப்படி வெட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க அழகாக வெட்டுறாங்க. அங்கே நார்மலாக போகிறவங்களே ரொம்ப அழகாக காட்டுவாங்க. ரொம்ப அழகாக வந்து முடியெல்லாம் ஹேர் கட் பண்ணுறாங்க, கலரெல்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஜஸ்ட் அசையெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் நான் என்னோடய ஃப்ரெண்டுமா கிளம்பி போவார் க்ளோ ஸ்டைலிஷை தேடி போயிட்டே இருந்தோம். பார்க்குறதுக்கு என்ன அழகாக இருக்குது நம்ம ஊர். அப்படியே போயிட்டு இருந்தோம். அழகான ட்ரெஸ் ஷாப்ஸ், ஜங்ஷன் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. சரி, ஃபைனலாக வந்து நம்ம வந்து க்ளோ ஸ்டைலிஷ் பக்கத்தில் வந்துடுச்சு. கடைசியில் வண்டி வந்து ஆப்போசிட்டில் வச்சுட்டு நாங்கள் நேரே க்ளோ ஸ்டைலிஷ்குள்ளாடி போயிட்டே இருந்தோம். எல்லோரும் எதுக்கு க்ளோ ஸ்டைலிஷ்க்கு வராங்க அப்படின்னு பார்த்தா சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. டோர் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது க்ளோ ஸ்டைலிஷ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க கரெக்டாக வெரைட்டியாக பண்ணியிருந்தாங்க. கடைசியில் ஒரு அண்ணா வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்குள்ளே எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு கட் பண்ணாங்க, அப்புறம் ரைட் சைடில் கட் பண்ணாங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து பேக்கில் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தானா, எனக்கு வேறு அந்த கை வேறு சும்மா இருக்கல. நான் அந்த கையை வச்சு ஆக்ஷன் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் வந்து ஹேர் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா அந்த ஆக்ஷன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அண்ணா கேட்டாங்க, நீங்கள் எந்த ஊர் அந்த மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன் ஜஸ்ட் இந்த பக்கம் தான், ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர். அப்புறம் எல்லாம் பேர் இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஹேர் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. நான் என்ன வேறு டான்ஸ் ரொம்ப பிடிக்குமா, அதனால் நான் வந்து தலையெல்லாம் ரொம்ப ஆட்டி சும்மா அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணி சிரிச்சுட்டே இருந்தேன். ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்புறம் வந்து தாடி கொஞ்சம் அதிகமாக இருந்தனால நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் ஷேப்பாக பண்ணித்தாங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அதையும் அவங்க வந்து கரெக்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சொன்னால், முடியெல்லாம் வெட்டினா நல்லா தான் இருக்குது, தலையில் வந்து 2 லைன்ஸ் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த அண்ணா வந்து ஒரு இதை காட்டி தந்தாங்க. அதில் இருந்து நானே வந்து ஒன்று சூஸ் பண்ணேன். கடைசியில் வந்து ஜஸ்ட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி வச்சுட்டு போனேன்னா போலீஸ் ஏதாச்சும் பிடிக்குமா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தேன். ஸோ வந்து அந்த மாதிரி இல்லை, ஓகே ஜஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி தான். கடைசியாக வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணணுமா, கண்டிப்பாக பூவார்க்கு வாங்க. க்ளோ ஸ்டைலிஷ்க்கு கண்டிப்பாக வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.